செய்திகள் தொடர்கின்றன. பொதுநலவாய மாநாட்டுக்கு வருகை தந்த 48 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று காலை விசேட வானூர்தி மூலம் கிளிநொச்சிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கிளிநொச்சி இரணைமடு விமான நிலையத்தில் வந்து இறங்கிய வெளிநாட்டு பிரதிநிதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீனிவாசகன், வடமாகாண சபை உறுப்பினர் தவநாதன், நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் சுதாகரன், குடிவழங்கல் திணைக்கள உத்தியோகத்தர் பாரதிதாசன் ஆகியோர் வரவேற்றனர். இரணைமடு நீரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லும் திட்டத்தை பார்வையிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பின்னர் செஞ்சோலை சிறார் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்டார்கள். அத்துடன் கிளிநொச்சியில் உள்ள தையல் தொழிற்சாலை, கைப்பணி உற்பத்தி தொழிற்சாலை, வீட்டு உற்பத்தி தொழிற்சாலை முதலியவற்றுக்கும் சென்று பார்வையிட்டனர். கிளிநொச்சி விஜயத்தை நிறைவு செய்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டார்கள். பண்டாரவள எல்லைப்பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தொன்றில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பண்டரவல ஹால்பி பகுதியைச் சேர்ந்த 58 வயதான ஜி தெய்வானை, 56 வயதான லீலாவதி மற்றும் கலா ஆகிய மூவருமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தேயிலை கொழுந்து பறித்துவிட்டு மீண்டும் முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி சுமார் 500 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீதியொன்று புனரமைக்கப்படாமையால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. எமது நாடு ஒரு விவசாய நாடாகும். மொத்த தேசிய உற்பத்தியில் நெற்பயிர் செய்கையின் வாயிலாக கிடைக்கும் வருமானம் பாரிய பங்களிப்பை வழங்குகிறது. எனவே விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதும் அவர்கள் அசௌகரியங்களற்ற வகையில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதும் அவசியமானவை. ஆலங்குள வீதியானது அம்பாறை மாவட்டம் கோமாரி பிரதேசத்தில் உள்ள 200 ஏக்கருக்கு அதிகமான வயற்காணிகளுக்கு செல்லும் வீதியாகும். கோமாரி பிரதான வீதியிலிருந்து மேற்கு பக்கமாக செல்லும் இந்த வீதி சுமார் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பாதையால இந்த நெல் வயல்கள் அறுவடை செய்து கொண்டு வார நேரமும் பாரிய பிரச்சனை எதிர்நோக்கினது. அதால டிராக்டர் கவிழ்ந்து விழுறதும் மற்ற உரங்கள் கொண்டு வர கவிழ்ந்து விழுறதும் பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. மும்மாரிக்குளம், ஆலங்குளம் உள்ளிட்ட நெற்காணிகளுக்கு தினமும் பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செல்கின்றனர். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்கள் மற்றும் கால்நடைகள் என்பனவும் இந்த வீதியாலேயே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த ரோட்ல வந்து நாங்க விவசாய காணிகளுக்கு போய் வாரோம். அது நேரம் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் எங்களோட விவசாய நிலங்கள் இருக்குது. அந்த காணிக்கு போய் வர பாதை தான் முதலாவது பாதை. ஆனா மாறி காலங்கள்ல இதால போயிடாது. ஏன்னா இடுப்பளவு கழுத்துக்கு மேல தண்ணி. சிறியதொரு பகுதிக்கு கிரவல் வீதி போடப்பட்டுள்ளது. அதை தவிர ஏனைய பகுதிகள் குன்றும் குழியுமாக புனரமைக்கப்படாமல் காணப்படுகிறது. மழை காலத்தில் இந்த வீதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி விடுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வீதியால் பயணிக்க முடியாத நிலைமை ஏற்படுவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். யானை நின்றாலும் தெரியாது, முதலை இருந்தாலும் தெரியாது. தனியலுக்குள்ளாக செல்லும் பொழுது மிக ஆபத்தான நிலையில் தங்கள் பாதுகாப்பின்றி தங்களோட கடமைகளை செய்வதற்கு போவதும் வருவதுமாயிருக்கிறார்கள். இந்த வீதியை உரிய வகையில் புனரமைத்து எதிர்காலத்தில் எந்தவிதமான சிரமங்களுமின்றி பயணத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோமாரி பிரதேச விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 2014ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை போதுமானதாக இல்லை என கல்வித்துறை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கையை ஆசியாவின் அறிவின் கேந்திர நிலையமாக மாற்றுவதாயின் அரச கல்வித்துறை நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் அடிப்படையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் கல்வி சேவைகள் ஆகிய 3 அமைச்சுக்களுக்கும் 74 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த அரசு செலவீனத்தில் 4.8%. கல்வித்துறையுடன் தொடர்புடைய 3 அமைச்சுக்களுக்கும் அரசாங்கம் வருடாந்தம் ஒதுக்கப்படும் தொகையானது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2% அண்மித்துள்ளது. இலங்கையில் மொத்த தேசிய உற்பத்தியில் கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்குவார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். கல்விக்காக 6% ஒதுக்கப்படுவது ஒருபுறம் வைத்தாலும் கடந்த முறை 1.88% ஒதுக்கப்பட்டது. மக்கள் கல்விக்காக ஒதுக்குகின்ற தொகை, அதாவது மேலதிக வகுப்புகள் உள்ளிட்ட தொகையையும் சேர்த்தால் 306 பில்லியன் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தனர். அது 4.1% என்று குறிப்பிட்டனர். අධ්‍යාපනය සම්බන්ධයෙන්
கல்வியை சந்தைக்கு திறந்துவிடும் கொள்கை இதனூடாக தெளிவாகிறது. இதனூடாக அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது. இது நாட்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி தொடர்பாக காணப்படுகின்ற அடிப்படை மூல தத்துவங்களை மீறிய செயலாகும். පිළිබඳව තියෙන සහ අධ්‍යාපනය පිළිබඳ ලංකාවේ තියෙන මූලික මූලධර්ම වලට පරස්පරව මේ වෙනකොට 3 ACTகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாது. கல்வியில் கேந்திர நிலையமாக நாட்டை மாற்றுவதாயின் அரசாங்கம் பல்கலைக்கழக கட்டமைப்பை முன்னேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் 10,000 மாணவர்களையேனும் பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்க வேண்டும். அதற்காக புதிய பல்கலைக்கழகங்களை ஸ்தாபிக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் உறுதி அளித்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் பிரதிநிதிகள் சல்மான் குர்ஷித்தை அவரது இல்லத்தில் டெல்லியில் நேற்று சந்தித்துள்ளதாகவும் சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை சிறையில் உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 86 மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும், பறிமுதல் செய்யப்பட்ட 41 படகுகளை திரும்ப ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் இலங்கை மீனவ அமைப்புகளுக்கிடையில் பேச்சுவார்த்தைகளை நடாத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனு ஒன்றை மீனவர் சங்க பிரதிநிதிகள் சல்மான் குர்ஷித்திடம் கையளித்துள்ளனர். to find a acceptable peaceful solution. மீனவர் பிரச்சினைக்கு இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதியான தீர்வு காணப்பட வேண்டும். அதை 2 நாடுகளும் அமுல்படுத்தும். மாநாட்டில் 2 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இது சாத்தியமாகும் என நான் நம்புகிறேன். அதேபோல் இரு நாடுகளின் மீனவ சங்கங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை டிசம்பரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதை இலங்கையில் நடத்த வேண்டும் என்று அந்த நாடும் தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று நாமும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த விவகாரத்தில் விரைவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவிற்கு அருகாமையில் உள்ள தேசிய ஊழியர் சங்க கட்டிட தொகுதியில் இன்று மனித உரிமைகள் தொடர்பான சம்மேளனம் ஒன்று ஆரம்பமானது. இந்த சம்மேளனம் இடம்பெற்ற கட்டடத்திற்கு அருகாமையில் மற்றொரு பிரிவினர் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த நாட்டை காட்டிக் கொடுக்க முடியாது. இது ராணுவத்தினர் மீட்ட தேசம். இன்று பொதுநலவாய மாநாடு நடைபெறுகிறது. அழகான நாடாக இது மாறி உள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சம்மேளனத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த போது அதற்கு சிலர் எதிர்ப்பை வெளியிட்டனர். ஜேம்ஸ் பெக்கர் தொடர்பில் இன்று நடைபெற்ற 2 ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கெசினோவில் ஈடுபட்டுள்ள ஜேம்ஸ் பெக்கரை இலங்கையில் கைது செய்யுமாறு இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். இந்த செய்தி உலகின் அனைத்து ஊடகங்களுக்கும் சென்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு குற்றம் சுமத்துவதற்கு முன்னர் அது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் அல்லது போலீஸ் மா அதிபரிடம் கேட்க வேண்டும் அல்லவா? எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜேம்ஸ் பெக்கரை கைது செய்யுமாறு கூறினார்களா என்பது தொடர்பில் கேட்க வேண்டும். ජාතික සේවක සංගමේ මූලස්ථානයේ சேனல் தேசிய ஊழியர் சங்க தலைமையகத்தில் சேனல் 4 ஊடகவியலாளர்களிடம் கைலாக கொடுத்து வரவேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்துகின்றனர். அந்த ஊடகவியலாளர் இலங்கைக்கு வரும்போது மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். எனினும் இந்த நாட்டின் அடையாளத்தை அளித்த நபருக்கு எதிராக எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம் செய்ததா? ஆக குறைந்தது இலங்கைக்கு வரும்போது ஏன் வருகிறார் என கேட்டார்களா? அவர் இலங்கைக்கு வருவதை தடுக்குமாறு போலீசில் முறைப்பாடு செய்தார்களா? ලංකාවේ ප්‍රතිරූපය විනාශ කරපු මාධ්‍යවේදීන්ට ලංකාවට එන්න එක නවත්තන්න කියලා.
CIBI 39 கீழ் 23 என்ற முறைப்பாட்டு இலக்கத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர்களான ருவான் மற்றும் அஜித் ஆகியோரோடு நானும் அந்த முறைப்பாட்டை செய்துள்ளேன். நாம் பொய்யர்கள் அல்ல, மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றோம். நாம் அவ்வாறு கூறுவதில்லை. ஜேம்ஸ் பெக்கரை கைது செய்வதற்கு நாங்கள் மூளை சரியில்லாதவர்கள் அல்ல. நாட்டின் சட்ட மீறல்கள் மற்றும் அதற்கு உடந்தையான விடயங்கள் தொடர்பிலேயே முறைப்பாடு செய்துள்ளோம். அது தொடர்பில் ஆராய்ந்து செயற்படுமாறே கூறுகின்றோம். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறே முறைப்பாட்டில் குறிப்பிடுவர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதம் தொடர்பில் முறைப்பாட்டாளர்களால் கூற முடியாது. சட்டவிரோதமாக எதனையாவது செய்வதாக இருந்தால் உடனடியாக கைது செய்யுமாறு கூறுவர். அவ்வாறு கூறிவிட்டு மக்கள் தூற்றுவதனால் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி அவ்வாறு கூறவில்லை என்று கூறுகின்றனர். நாட்டின் ஜனநாயகம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய ஊழியர்கள் சங்கத்தின் தலைமையகத்தில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார். இதேவேளை தேசிய ஊழியர்கள் சங்கத்தின் தலைமையகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது என தேசிய ஊழியர் சங்கத்தின் பிரதி அமைப்பாளர் ஆனந்த பாலித்த இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டார். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தலைமையில் நேற்று நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு சேனல் 4 ஊடக நிறுவனத்தின் ஊடகவியலாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனநாயகம் இல்லை என்றால் வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு வருவதில்லை. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் செல்வதற்கு உலகில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. பர்மா போன்ற நாடுகளுக்கும் ஜனநாயகம் காரணமாக முதலீட்டாளர்கள் செல்கின்றனர். இவ்வாறு களியாட்டங்களை வைத்து முதலீட்டாளர்களை அழைக்க வேண்டியதில்லை. ஜனநாயகத்தை நிலைநாட்டி மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகளை ஸ்தாபித்தால் நாட்டிற்கு பல மடங்கில் முதலீட்டாளர்களை அழைக்க முடியும். இதைவிடவும் முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் அழைக்க முடியும். இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க நாட்டில் அரசாங்கம் மாற்றமடைய வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்துகின்றோம். ලංකාවට මේ වගේ නෙමේ මීට 10 ගුණයකින් ආයෝජකයන් සහ සංචාරකයන් ගෙන්න ගන්න පුළුවන් වෙනවා. නමුත් ඒ කටයුත්ත කරන්නට නම් මේ රට තුල ආණ්ඩු වෙනසක් අවශ්‍යමයි කියන එකයි අපි මෙතනදී මතක් කරන්නේ. මංගල සමරවීර කවුද? மங்கள சமரவீர யார்? அவர் தேசிய ஊழியர் சங்கத்தில் என்ன பதவியை வகிக்கிறார்? ஜனநாயகம் தொடர்பில் கதைப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? மங்கள சமரவீரவை வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை அளிக்க முயன்று இந்த தொழில் சங்கத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தினார்கள், அமைதியின்மையை ஏற்படுத்தினார்கள். மங்கள சமரவீரவிற்கு ஜனநாயகம் தெரியுமா? மாத்தறையில் இடம்பெற்ற மங்களவின் கருவாத்தடி தாக்குதல் தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு மெக்ரேயிடம் நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் உங்களிடம் இங்கு வருகை தந்ததற்காகவே கூறுகின்றோமே தவிர சர்வதேச விசாரணைகள் ஒன்றும் தேவையில்லை. இது சுதந்திரமான நாடு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்த மக்கள் ஆணையையும் மங்கள சமரவீரவை இல்லாதொழித்தார். அது மட்டுமின்றி அவருடன் தலைமைத்துவ சபையில் அமர்ந்திருந்தவர்களும் அதனையே செய்தனர். நான் கரு ஜெயசூரியவிடம் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். நாளை நீங்கள் பொறுப்புகளை கையேற்க உள்ளீர்கள், ஆனால் கட்சி பின்னடைந்துள்ளது. நேற்று தேசிய ஊழியர் சங்க தலைமையகத்திற்கு சேனல் 4 தொலைக்காட்சியின் மெக்ரே உள்ளிட்டவர்களை உங்களது சுயேட்சை படையணியின் அதிகாரி வரவழைத்ததனை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்று கேட்கின்றேன். තුමාගේ නිවසට එහෙම නැත්නම් සිරිකොතට මේ சேனல் 4 ஊடகவியலாளர்களை அவரது வீட்டுக்கு அல்லது சிறிகோத்தவிற்கு அழைத்து சென்று பல்வேறு கோமாளித்தனமான கதைகளை கூறியுள்ளனர். இந்த நாட்டுக்கு அகௌரவத்தையும் பாரிய இழுக்கையும் ஏற்படுத்தும் குறித்த நபரை சிறிகோத்தவிற்கு அழைத்துச் சென்று இவ்வாறு செயற்பட்டமையானது நாட்டை நேசித்து ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்தாபித்த DS சேனநாயக்கவை கன்னத்தில் அறைந்தது போன்ற ஒரு செயலாகவே நாம் கருதுகின்றோம். அரசியல் ரீதியில் நீங்கள் வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளீர்கள் என்றே நாம் கூற வேண்டியுள்ளது. பந்து நனைந்த பின்னர் விளையாட வேண்டிய விதம் குறித்தும் அணியை தயார்படுத்தும் உரிமை தொடர்பாகவும் நேற்றைய 2வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் கற்றுக்கொண்டதாக இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மெத்தியூஸ் தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.